ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட விஜய் நடிச்சு 9 படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் கூட விஜய் நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட விஜய் நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1993ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 31வது வயசில் டௌரி கல்யாணம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புல, நம்ம விஜய் வந்து கௌரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து எத்திராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் விசு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா, ரெண்டாவது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 31வது வயசில் சாட்சி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் இன்ஸ்பெக்டர் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நம்ம விஜயகாந்த் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா, மூணாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வெற்றி அப்படிங்கிற படம் தாங்க. நம்ம விஜய் வந்து சாந்தி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து வெற்றி விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தாலும், நாலாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் சத்தியம் நீயே அப்படிங்கிற படம் தாங்க. இதுலேயும் விஜய் நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து சூரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் பி மாதவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் நல்ல நாள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜய் வந்து லதா அப்படிங்கிற கேரக்டரில் ஜோடியாக நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து சின்னத்துறை அப்படிங்கிற கேரக்டரில் முத்து அப்படிங்கிற கூப்பிட கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 33வது வயசில் ஈடி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜய் வந்து விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து வேலன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஏழாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 33வது வயசில் புது யுகம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜய் வந்து ராதா அப்படிங்கிற கேரக்டர் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். எட்டாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 33வது வயசில் நவக்கிரக நாயகி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நளினி நடிச்சிருக்காப்புல, நம்ம விஜயும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து நாராயணா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை கே சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. ஒன்பதாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஒன்பதாவது படம் 2000ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 48வது வயசில் சிம்மாசனம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் குஷ்பு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜய் வந்து கண்ணம்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் மந்திராவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புலங்க. சத்யமூர்த்தி, சக்திவேல், தங்கராசு அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல நம்ம விஜயகாந்த். இந்த படத்தை டேரக்டர் ஈஸ்வரன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட விஜய் வந்து 9 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் எந்த படத்தில் செம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.